சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஊழியர்களை, நம்முடைய ஊழியங்களை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். நெருக்கம் பல இருந்தாலும் அவர் கூடவே இருந்து நம்மை நடத்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு தியானிக்கிற வசனம் மத்தேயு 10:39. மத்தேயு 10:39. என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இயேசுவின் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன். இந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நீங்கள் நிறைய நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் நீங்கள் ஒரு நாளும் தோற்று போனவர்கள் அல்ல. ஆண்டவர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ந்து ஒரு பழைய பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். தாசரே இத்தரணியை என்பாய், இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம். தாசரே இத்தரணியை அன்பாய், இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய், இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம். மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம். மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய், இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவன் கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய், இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய், இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அல்லேலூயா. என் நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். பிரியமானவர்களே, எத்தனையோ சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சமீபத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் உள்ள ஒரு மாநிலத்தில் அருமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அருமையான ஒரு ஊழியரை, மிஷனரியை நேகர் தாக்கினார்கள், அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். 2 சின்ன பிள்ளைகள். மிகுந்த வேதனையோடு அந்த மகன் கதறினார். பிரியமானவர்களை, பலத்த அடி. எண்ணி பாருங்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் சகித்து கொண்டார்கள். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிற பொறுத்து கொண்டார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் ஒரிசா மாநிலத்திலே கர்த்தருடைய பணியை தொழுநோயாளிகள் மத்தியில் செய்து கொண்டிருந்தார். 2 பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். அன்றைக்கு இரவிலே ஒரு கிராமத்திற்கு சென்று சுவிசேஷ பணி செய்து அந்த தொழுநோயாளிகளுக்கெல்லாம் அவருடைய புண்களிலே எல்லா காயங்களை ஆற்றி கட்டு போட்டுவிட்டு கணவனும் 2 பிள்ளைகளுமாக அவர்கள் அந்த சென்ற வாகனத்திற்குள்ளே தூங்கி கொண்டிருக்க அப்படியே தீயிட்டு கொளுத்துகின்றார்கள். உலகையே உலுக்கிய ஒரு பெரிய செய்தி. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவர். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அந்த பட்டணத்தை ஆண்டவர் விசாரித்ததை நான் பார்க்கிறோம். ஒரிசா மாநிலத்தை அந்த அந்த மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டானது என்பதெல்லாம் நான் பார்க்கிறோம். ஆண்டவர் விசாரிப்பார். அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். இழந்து போகிறவன் அதை காப்பான். நீங்கள் ஒருவேளை பல விதங்களில் நீங்கள் இழந்திருக்கலாம். கர்த்தருக்காக பல நேரங்கள், பல பொருட்கள்
பல பிரயாசங்கள் எவ்வளவோ நீங்கள் இழந்திருக்கலாம். அதை நீங்கள் பொருட்படுத்தாதிருங்கள். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆம், கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். சுவிசேஷத்திற்காக ஜீவனை கழுத்தை கொடுத்தவர்கள் ஒரு நாளும் தோற்று போனது. இன்று வரைக்கும் நாம் பவுலை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சுவிசேஷ மக்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நின்ற தேவனுடைய பிள்ளைகளை பேசுகிறோம். காரணம், அவர்கள் தேவனுக்காக நின்றார்கள். நீங்கள் யாருக்காக நிற்கின்றீர்கள்? கர்த்தருடைய நாமம் உயர்வதற்காக, கர்த்தருடைய வேலை நடப்பதற்காக நிற்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஜெபிப்போமா? எங்களை தருகிறோம் ஆண்டவரே, எங்கள் ஜீவனை தருகிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தவரே, ஆண்டவரே, என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகள் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை அப்பா. எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் முற்றிலும் துறந்தாலும் கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர். வானமும் பூமியும் உடையது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இழந்து போன நிமித்தம் அவர்கள் ஆண்டவரை காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, ஐயா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும், போஷித்தருளும், பலப்படுத்தும், நன்மையாக்கும், பூரணமாக அவர்களை காத்துக்கொள்ளும். இப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா. சகல துதியும் கனமும் உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.